இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்த முடியும். எஃப் மேஜர் கொடுங்க, எஃப் மேஜர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. கைகளை தட்டி உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Ayelo Yesuve naamam divya madhuramame, தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்றும் ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றுமில்லை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற ரத்தத்தினால். சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன், இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இந்த ஆண்டினுடைய பொதுவான வாக்குத்தத்தத்தில் இதிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா, அதற்கு தேவன், இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. The God of today, I am here. இருக்கிறேன், இருப்பேன், இருக்க போகிறேன் அல்ல, இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு போய் சொல்லு. குழப்பத்தின் நடுவிலே போகலாமா போகக்கூடாதா, சரிப்பட்டு வருமா, வெற்றி அடைவோமா அப்படின்னு போகலாமா போகக்கூடாதான்னு தயங்கின மோசேயை பார்த்து சொன்னார், இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லு அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி அனுப்புறார். தோத்திரம். யாத்திராகமம் 4:12, ஆதலால் நீ போ. வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது உனக்கு. இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று என் நாமத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறல்ல, ஆதலால் நீ போ. நீ உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை இந்த ஆண்டு முழுவதும் நான் உனக்கு போதிப்பேன். போ. இந்த புதிய ஆண்டிலே ஆதலால் போ என்பது இந்த புதிய ஆண்டில் தேவன் நமக்கு இடுகிற கட்டளையா இருக்குது. போ, தைரியமா போ என்று கர்த்தர் சொல்றார். எங்க போகணும்? நம்ம போன வாரம் பார்த்த அதே தலைப்பை மறுபடியும் பார்ப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கு என்ன செய்ய போ. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சாதாரண ஆள்கிட்ட அனுப்பலங்க. அன்றைக்கு தேசத்தை ஆளுகிற பெரிய பவர்ல இருக்கிற, அன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய சோத்திரம் ராம்சேஸ் என்கிற அந்த மன்னன்
பார்வோனாக, எகிப்துக்கு ஒரு பெரியவனாக இருக்கிற அவன்கிட்ட சொல்ற, போ, அவன்கிட்ட போய் போ. என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 6:11, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு என்ன செய்ய பேசுதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அவன் கையில் இருக்கிற ஒரு ஆளை வெளியே கொண்டு வர முடியுமா? சிங்கத்தின் வாயில மாட்டின ஆட்டை எப்படி வெளியே எடுக்க முடியாதோ அப்படியே அந்த பார்வோனாகிய சத்துருவின் கையில் இருக்கிற ஜனத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புனாரு, போய் அந்த தைரியத்தோடு போ, நீ பார்வோனோடு பேசி இஸ்ரவேல் புத்திர போக விடும்படி நீ அவனோடு அதை பத்தி பேசு, நான் கூட அந்த கிரியை நடப்பிப்பேன், நீ போ. நான் போன வாரமே சொன்னேன், பார்வோன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் தந்திரக்காரன். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார், அவர் தேவ ஜனங்களுக்கு ஃபேவரட்டா இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு புதிய ராஜா ஒருத்தவன் தோன்றி இருக்கிறான். பழைய ராஜா இறந்து போயிட்டாரு, இவன் புதிய ராஜா தோன்றி இருக்கிறாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு? தேசத்தை நகர்வலம் போறார். தேசம் எப்படி இருக்கிறது, நம்ம ராஜாவா பதவி ஏற்றிருக்கிறோம், இந்த எகிப்தை எப்படி ஆள்றது போடுறது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு தெரிந்து கொள்றதுக்காக அந்த தேசத்தை அவன் ரவுண்ட் பண்றான், சுத்தி வரான். சுத்தி வந்தா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுதுன்னு சொன்னா 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இது என்ன, இது நம்ம ஊர்ல பொழைக்க வந்த ஆளுங்க, ஆனா நம்ம பாப்புலேஷனை விட நம்ம ஜனத்தொகையை விட அவங்க ஜனத்தொகை எப்படி இருக்குதுங்க, அதிகமா இருக்குது. அரோகரா சொல்றவன் கம்மியா இருக்கிறான், அல்லேலூயா சொல்றவன் நிறைய பேரா இருக்கிறானே, தோத்திரம் அல்லேலூயா. இது என்ன, இது யாருமே அதுக்கு முன்னாடி அது சிந்திக்கல எகிப்தியர்கள். அது ஒரு காலம். இப்போ ஒரு கேள்வி எழுப்புறான், இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். பார்த்து இந்த ஜனத்தை பார்த்தீங்களா, நம்ம கம்மியா இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதிகமா இருக்கிறாங்கன்னு அவருடைய ஜனத்தில் இருக்கிற மந்திரிமார்கள், அங்க இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பிரபுக்களுக்கு எல்லாருக்குள்ளும் அவன் ஒரு விதையை தூவுறான், விஷ விதையை தூவுறான். இதெல்லாம் நீங்க கண்டுக்கலையா? இதை குறித்து முன்னாடி இருந்த ராஜா உங்கள்கிட்ட எதுவுமே பேசலையா? அவங்க ஏராளமானவர்களா மட்டும் இல்ல, நம்மை விட பலம் உள்ளவர்களா இருக்கிறதா நீங்க பார்த்திருக்கீங்களா? இதே பாண்டிச்சேரியில் நாங்கள் சிறு வயதில் ஊழிய குடும்பத்திலே இருந்தனால, ஊழியர்களை செஞ்சனால எங்களுக்கு தெரியும். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் டான் பிரீச், அதாவது தெருவில் நின்று பாட்டு பாடி ட்ரம் அடித்து தெருவில் முனைக்கில் ஒவ்வொரு தெரு முனையில் நின்று பாட்டு பாடி சோத்தரிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிப்போம். அப்போ ட்ரம் அடிக்கிற வேலை எங்கள் வேலை. அப்போது ஒருத்தர் பொறுமையாக சொல்லுவார், ஒருத்தர் சத்தமாக எடுத்து சொல்லுவார், மைக் இல்லாத காலம். அப்போது இதே பாண்டிச்சேரியில் தெருக்களிலே 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் கோலம் போடுறதும் வாசல் தெளிக்கிறதும் பெருக்கிறதுமா இருப்பாங்க. ஒரு ஆள் கேட்க மாட்டாங்க, என்னையா காலையில் கத்தற நீ, ஒரு நபரும் கேட்க மாட்டாங்க. அந்த பாட்டை பாடும்போது ஜனங்கள் அந்த கோலம் போட்டுக்கிட்டே வாசல் பெருக்கிட்டே அதை கேட்பாங்க. சிலர் நின்று கேட்பாங்க, உங்களுக்கு ஜெபிக்குன்னா வாங்கன்னு சொன்னால் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அதை செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது செய்ய முடியுமா? உடனே மதம் மாத்திரான்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிற்பான். காரணம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற மத தலைவர்கள் ஜனங்களை தூண்டி விட்டு இருக்கிறாங்க. பாரு, இதெல்லாம் நீங்க கண்டுக்காம இருந்தா எப்படி? இந்த தெருவில் ஒருத்தவன் புதுசாக கூடி வந்தான், தோத்திரம் வந்து இந்த தெருவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி, என்னங்க இப்படி கத்துறாங்க, இப்படி இது சத்தம் போடுறாங்க, உங்களுக்கு சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, இதெல்லாம் கேட்கக்கூடாதா, இதை பண்ணக்கூடாதான்னு எல்லாரையும் திரட்டுறான், தோத்திரம். இன்றைக்கு தேசத்தில், இந்திய தேசத்தில் அப்படி நடக்குது, பாண்டிச்சேரியில் அப்படி நடக்குது. சோத்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம கேள்விப்பட்டோம் வட இந்தியாவில் தானே, ஆனால் அங்கே நடக்குதோ இல்லையோ, இந்த தென்பகுதிகளில் அது பயங்கரமாக நடக்குது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றி ஜனங்களுக்குள்ள விஷ விதையை விதைச்சி ஒற்றுமையா இருக்கிறவர்களுக்குள்ள எண்ணத்தை புகுத்துறான், சண்டையை குழப்பி இப்படிலாம் இருக்குது. இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையா இதெல்லாம் இருக்குது. பலமா இருக்கிறாங்க,
அதனால இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாரு, 10ஆம் வசனம், நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணணும். இது தொடரக்கூடாது, இதை முடிவுக்கு கொண்டு வரணும். போன வாரம் 2 தந்திரத்தை பார்த்தோம். 1, அவர்கள் பெருக்கத்தை தடுக்கணும். 2வது, அவர்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க உடம்ப டயர்டாக்கி அவங்க ஜெபிக்க முடியாதபடி, சர்ச்சைக்கு போக முடியாதபடிக்கு சோத்திரிக்கிறோம். சில ஆட்கள் பாருங்க, அப்படியே நல்ல வேலை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணாம அப்படியே தோத்திரம் ஆண்டவரேன்னு படுத்துருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் ஜெபம் பண்ணவே முடியல, அதிகாலை எழுந்து ஜெபிக்க பார்க்குற அந்த வேலை செய்த கலப்பில் நான் அப்படியே படுத்துட்டேன், ஜெபம் பண்ணவே இல்லை, காலையில் எழுந்து ஜெபம் பண்ண முடியல, ராத்திரி வந்து ஜெபம் பண்ணா அந்த டயர்ட்லேயே படுத்துறேன். இதெல்லாம் பார்வோனின் தந்திரம். அப்படித்தான் 2023 ஓட்டிவிட்டோம். அதெல்லாம் பார்வோனி தான். சில நேரம் நீங்கள் நினைப்பீங்க அது எதர்ச்சியாக நடக்குது, இல்லை, அது ஒரு தந்திரம். நாம தான் எதெல்லாம் குறைக்கணுமோ குறைத்து வேலையும் செய்யணும். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்கும்படி நாம தான் ஞானமாய் அதை டிவைட் பண்ணணும். சோத்திரம், அல்லேலூயா. வேலை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு போதிக்கல, வேலை செய்யணும், குடும்பத்துக்காக உழைக்கணும். உழைச்சாதான் சம்பளம். வேலை செய்வதற்குரிய பலனை அவர் தான் தராரு. பலனை தந்து வேலை செய்ய வைக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பலத்தை கொண்டு என் முழுவதும் வேலையே செஞ்சுட்டு எந்த ஜப கூட்டத்துக்கு வராம, எந்த ஆராதனைக்கும் வராம தோத்தரிக்கிறேன், வேலை அதனால போயிட்டேன்னு சொன்னா அது பார்வோனுடைய தந்திரம். ஒதுக்கணும். நம்ம தான் யாக்கோப்பை போல சிலதை அக்கறைப்படுத்திட்டு நாம முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். இந்த 2024 கர்த்தர் அப்படி நமக்கு அப்படிப்பட்ட சிந்தையை நமக்கு உண்டாக்குவாராக. ஆமென். 3வது தந்திரத்தை தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். பார்வோனிடத்துக்கு ஆண்டவர் மோசேயை அனுப்புறார். ஏன் பார்வோனிடத்தை அனுப்புறாருன்னா, பார்வோன் எப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவனா இருக்கிறான்னா, யாத்திராகமம் 1:10 பார்வோன் சொல்றான், தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணணும். எகிப்து தேசத்தை விட்டு ஒரு இஸ்ரவேலனும் போயிடக்கூடாது. அந்த தேசத்தில் வச்சு குத்தணும், வேலையை வாங்கணும், புழிஞ்சு எடுக்கணும். ஏன்னா எதனால் அவன் அப்படி சொல்றான்னா, இதுக்கிடையில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. மோசே ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தில் போய் ஆண்டவர் சோத்திரிக்கிறோம் நம்மை விடுதலையாக்க போறாரு, இங்கிருந்து விடுவித்து கொண்டு போக போறாரு, இருக்கிறேன் என்கிறவர் தம்முடைய நாமத்தை சொல்லி எனக்கு அனுப்பி இருக்கிறாரு, நாம போகிறோம், இனி இந்த எகிப்தில் நாம் இருக்க போகிறதில்லை என்று மோசே தெருவா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது பார்வோனின் காதல போகுது. பார்வோன் சொல்றான், ஒரு இஸ்ரவேலன் எகிப்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, உபாயம் பண்ணணும். எகிப்தை விட்டு போவது என்பது ரட்சிக்கப்படுதலையும் விடுதலையும் காட்டுகிறது. எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பும் உண்டு, இல்லை விடுதலையும் கிடையாது. எகிப்தை விட்டு வெளியேறதான் சோத்திரிக்கிறோம் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் என்ன சொல்லுங்க. மோசே விசுவாசத்தில் பெரியவனான பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் அவன் சிந்த வைக்காம இனி வருகிற பலன் மேல் சோத்திரிக்கிற நோக்கமாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாதவனாய் எகிப்தை விட்டு வெளியே வந்தான். விசுவாசத்தில் பெரியவனானா அவன் எகிப்துக்குள் இருக்க விரும்ப மாட்டான். எகிப்தை விட்டு வெளியே போகணும் பார்ப்பான். அனித்தியமான பாவ சந்தோஷமாக எகிப்தில் இருக்க மாட்டான். தோத்திரம். அங்கே எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களில் அவன் சிந்த வைக்க மாட்டான். அவன் எகிப்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு பார்ப்பான். தோத்திரம். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார் எகிப்தை விட்டு வெளியே வரணும். இன்னைக்கும் பாருங்க, பார்வோன் சத்துருவினுடைய கையில நம்ம சொந்தக்காரங்க எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய நண்பர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாய் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது போல நாம் மற்றவர்களை கொண்டு வர வேண்டும். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா எங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்குனது போல எங்களுடைய நண்பர்களை, எங்களுடைய உறவினர்களை சத்துருவாகிய பார்வோனின் கையில் இருந்து வருகிற நாட்களிலே நாங்கள் மீட்டி எடுக்கும்படி
எங்களை பயன்படுத்துவீராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையும்படி அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வாண்டடா இருக்கிறாரு. ஃபேமிலியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் விருப்பமா இருக்கிறாரு. இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு ஆண்டவர் ரட்சிப்பை பிரித்து வைக்கல. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி என் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் இறங்கி அந்த வேலையை செய்யணும். இந்த செய்தியின் ஆழத்துக்கு உங்களை இன்னும் கூட்டிட்டு போறேன் பாருங்க. யாத்திராகமம் 6:1 பாருங்க, கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். டுடே. பார்வோன் வந்து ரொம்ப ஜகா பண்றான், பந்தரம் பண்றான். அனுப்ப மாட்டேன், என் கையில் இருக்கிற அந்த ஜனங்களை ஒருத்தவரை கூட நான் அனுப்ப மாட்டேன்னு பந்தயம் கட்டிக்கிட்டு தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சில நேரம் மோசேக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆண்டவர் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார், இதெல்லாம் நடக்குமான்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல. கர்த்தர் சொல்றார், மோசே நான் சொன்னதான் இருக்கிறேன் என்ற நாமத்தோடு நான் உன்னை அனுப்பி, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், பார்வோனின் கையில் இருக்க ஜனத்தை நான் விடுதலை ஆக்குவேன்னு ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா பார்வோனின் கை ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மோசே நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது நீ என்ன செய்வாய் காண்பாய். என் கையை அவன் கண்டு அவர்களை போக விட்டு, என் கையை நான் காட்டுவேன், அவன் உங்களை போக விடுவான். தொடர்ந்து சொல்றாரு, பலத்த கையை கண்டு, என் பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்தே துரத்துவான். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? முதல்ல போக விடுவான், என் கையை நான் காண்பிக்கும் போது அவன் சொல்லுவான், தயவு செய்து இந்த எகிப்தை விட்டு போயிடுங்கன்னு அவனாவே உங்களை அனுப்பி வைக்கும்படி நான் கிரியை செய்வேன். அல்லேலூயா. ஏ பார்வோனே, நீ யார ஜனத்தை அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா பலன் தைரியம் யோக்கியதை இருக்குது? ஏனென்றால் உன்னிலும் நாங்கள் சேவிக்கிற தேவன் பெரியவராய் நல்ல பலமாய் கைகளை தட்டி அவன் துரத்தி விடுவான். நல்ல வசனத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ இந்த வசனத்தை சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவர் ஒரு வேர்டு சொல்ற, ரொம்ப முக்கியமான வார்த்தை. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா என்று சொல்லுகிறார். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க, நான் இப்போ கிரியை செய்வேன், என் கையை கண்டு அந்த ஜனத்தை போக விடுவான் சொல்லிட்டு, மோசே நான் எப்படிப்பட்ட கர்த்தரா இப்பொழுது உன்கிட்ட பேசுறேன் தெரியுமா? யெகோவா. பைபிள்ல யெகோவா என்ற வார்த்தை இங்க தான் தொடங்குது, இங்க தான் வருது அந்த நேம். இதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணப்படுது, யெகோவா. அதுக்கு முன்னாடி யெகோவா என்ற பேர், அதுக்கு முன்னாடி சோத்திரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் சோத்திரிக்கிறோம் அந்த 5வது அதிகாரம் வரைக்கும் இந்த நாமம் சொல்லப்படவே இல்லை. இங்கே தான் சொல்றார், நான் யெகோவான்றார். அப்ப என்னமோ இதுல ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். அவங்களுக்கெல்லாம் என்ன பேர்ல நான் தரிசனமாயிருக்கிறேன்? சர்வ வல்லமை உள்ள தேவன்ற பேர்ல தரிசனமாயிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்ற. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என்னுடைய நாமம் யெகோவா என்கிற அந்த நாமத்தின் தன்மை ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது. முதல் முறையா மோசே அந்த நாமத்தை நான் இப்ப உனக்கு வெளிப்படுத்துறேன். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் நான் எப்படி போவேன்னு கதி கலங்கி மோசே நின்னால, அப்ப அவர் சொன்னார்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, மேலும் இருக்கிறேன் என்பவர், என்னங்க இருக்கிறேன் என்பவர் என்னை அவிடத்துக்கு அனுப்பினார்னு சொல்லுன்னு அந்த இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த இருக்கிறேன் என்ற பெயர் எவ்வளவு தான் யெகோவான்னு இங்க சொல்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவா.
யெகோவா. ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்பவர் என்று மோசேவுக்கு வெளிப்படுத்தினாரே, அவர்தான் யெகோவா. யெகோவா என்ற நாமத்தை நிறைய பேர் பிதாவோடு ஒப்பிட்டு பேசுறாங்க. கவனிக்கணும். இன்னைக்கு யெகோவா சாட்சிகள்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பிதாதான், ஏசுநாதர்லாம் ஒண்ணு இல்லை, அவருக்கு அடுத்தது. சிலவன் நம்மாலே கேள்வி கேட்பான், தோத்திரம் பிதாவே பிதாவேன்னு இயேசு சொல்றாரு, அப்ப இயேசுவை விட தோத்திரிக்கிற பிதா என்று அதுக்கு மேல ஒருத்தருக்கு வல்லமை இருக்கு போல இருக்குது. இவர் ஒரு தூதவர் தான், இவர் அடுத்த நிலையில் இருக்கிறவர் தான், பிதா தான் எல்லாம் அப்படின்னு இந்த யெகோவா சாட்சிகள் பிதற்றி ஜனங்களை குழப்பி, சில ஆட்கள் நம்முடைய சபையில் சத்தியத்தில் அறிஞ்சவங்களே அதில் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. தோத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெளிவு பண்ணுவாராக. யெகோவா என்ற நாமம் பிதாவை குறிக்கிற நாமம் என்று சிலர் பிரசங்கித்தும் அதை குறித்து சொல்லியும் வருகிறார்கள். அது ஒரு பிதற்றல், சத்தியத்தை அறியாமல், அதன் ஆழத்தை அறியாமல் அவர்கள் பேசுகிறது. வாட் இஸ் மீன் யெகோவா? யெகோவா என்ற அந்த பெயர் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? யெகோவா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா என்ற அந்த நாமத்திற்கு அர்த்தம் தி ரிடெம்ப்ஷன். யெகோவா என்றால் தி ரிடெம்ப்ஷன். ரிடெம்ப்ஷன் என்றால் என்ன? மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல நீங்க எங்க வாசிச்சாலும் பிதாவாகிய தேவன் தன்னை ஒருபோதும் மீட்பர் என்று சொல்லப்படவில்லை. பிதாவுடைய கேரக்டர் அது இல்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். மன்னிப்பெல்லாம் பிதாவிடத்தில் எதிர்பார்க்கவே முடியாது. ஒருத்தவன் செய்யலையா உடனே தண்டனை, உடனே அழிவு. வேதத்தின்படி ஒருவன் நடக்கலையா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நடக்கலையா, மீறிட்டானா உடனே தண்டனை. மீட்புக்கு அங்க வேலை இல்லை, மன்னிப்புக்கும் வேலை இல்லை, உடனே தண்டனை, உடனே தண்டனை. தான் பைபிள் சொல்லுது. நம்மாலும் நம்முடைய முற்பிதாக்களாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாமல் போயிட்டேன்னா மூணு உடனே உத. உதாரணமா பைபிள் ஆகான் என்கிறவன் பொருளை திருடித்தான், ஒளிச்சு வச்சான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? யாரா இந்த பாவத்தை செஞ்சான்னு சீட்டு ஆகான் பேர்ல விழுது. நீ தான் செஞ்சியான்னு கேட்குறாங்க. அவன் ஒத்துக்கிறான். ஆமா நான் தான் செஞ்சேன், எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். முன்னாடி சொல்லலை, சீட்டு விழுத பிறகு தன்னை ஒத்துக்கிறான். அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணு, ஒலிக்காத, ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்றான். நீங்க அந்த இடத்துல நான் பாத்தீங்க, பல இடத்துல நான் அந்த இடத்துல அழுது இருக்கிறேன். தோத்திரம். அந்த ஆகான் முழு சபைக்கு முன்னாடி உட்காந்து நான் தான் பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தன் பாவங்களை ஒவ்வொன்றா சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுகுறான். அவன் அழுதுகிட்டு இருக்கும் போதே முழு இஸ்ரவேலர்கள் கல்களினால் எறிந்து அவனை கொள்ளுகிறார்கள். அவன் தன் பாவங்களுக்காக மனசாவப்பட்டான், அந்த பாவங்களை அறிக்கையிடும்படி அழுதான். ஆனால் மன்னிப்போ மீட்போ அவனுக்கு இல்லை. அந்த காலம் மட்டும் இந்த காலம் தான் தாத்துறான். இல்லையா? ஒரு பாலம் நம்ம இருந்திருக்க முடியாது. எம்மா கொழுப்பு எடுத்து திரியிறோம் நம்ம. கிருபை, அந்த கிருபையை ஓதாசீனப்படுத்திட்டு இருக்க கூட. சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் கேட்கறது ஆமேன்றது அல்லையானது, வெளியில் போனால் அதே குணத்தோட வெளியே போகிறது. என்ன இது கதை? பீஸை பிடுங்கினா தான் தெரியும் போல இருக்குது. அது வரைக்கும் இவங்க இந்த கட்டை அடங்காது போல. எவ்வளோ கிருபையாக கத்தர் வச்சு நடத்துறாரு நம்மள. மீட்பு கிடையாது. ஆகவே யெகோவா என்றால் ரிடெம்ப்ஷன், மீட்டெடுக்கிறவர். பிதாவில் அது அந்த தன்மையே இல்லை, அந்த நாமத்தில் அந்த காரியம் இல்லை. அப்படியானால் யெகோவா என்கிற நாமம் இயேசுவை குறிக்கின்ற ஒரு நாமம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கொலோசியர் 1:14 சொல்லுது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கவனிக்கணும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது, அவருக்குள்ள உண்டாயிருக்கிறது.
வேதத்தில் சோத்திரிக்கிறோம் அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இயேசுவால் அன்றி ரட்சிப்படைய வேறு வழி இல்லை. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று அறியப்பட்டவர், பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று உச்சரிக்கப்பட்டவர், பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று சொல்லப்பட்டவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற நாமத்தோடு இரட்சகராய் அவதரித்தார். புரிந்து கொள்ளணும் நீங்க. அதனால மத்தேயு 1:21 சொல்லுது, அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்றாருங்க, ரட்சிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்ற நாமத்தோடு இருந்தவர் தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற நாமத்தோடு அவதரித்தார். அதாவது ஆண்டவரை தான், அந்த நாமம் தான் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். அது மீட்கிற நாமம், அது ரட்சிக்கிற நாமம், அது விடுதலை கொடுக்கிற நாமம். ஒருவன் எப்பேற்பட்ட பாவத்தோடு இருந்தாலும் அந்த பாவங்களை அத்தனையும் மன்னித்து அவனை மீட்டு அவனை பரிசுத்தனாய் நிறுத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இந்த மீட்பரின் நாமமாகிய யெகோவாவை ஆபிரகாம் அறியவில்லை, ஈசாக்கு அறியவில்லை, யாக்கோப்பு அறியவில்லை. ஆனால் முதலாக மோசேவுக்குத்தான் இந்த நாமத்தை வெளிப்படையாக கொடுத்தார். நான் இன்னும் இந்த செய்தியை இன்னும் புரிந்து கொள்றதுக்கு ஆழத்தில் கொண்டு போறேன். ஆண்டவர் மோசேயோடு சொல்றாரு, என் கையை பார்த்தா உனக்கு போக விடுவான், ஏன்னா நான் யெகோவான்னு சொல்றார். உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிற என் நாமம் இருக்கிறேன் என்பவர் அனுப்புனான்னு சொன்னேன். இப்ப கிளியரா என் பேரை சொல்றேன், யெகோவான்னு சொல்றார். அந்த யெகோவாவினுடைய நாமத்தின் பொருள் என்ன? பொருள் என்ன? நான் எங்கெங்கேயும் அங்கே போயிட்டு இங்கே குழப்பி நான் பிரசங்கம் பண்ணல, தெளிவாக உங்களுக்கு போதிக்கிறேன். இதே அதிகாரத்திலிருந்தே போதிக்கிறேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்களை அடிமைத்தனத்தின்று நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலும் மகா சோத்திர தண்டனைகளினாலும் உங்களை என்ன செய்து மீட்டு. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இந்த யெகோவா நாமத்தின் பொருள் என்ன? சுமைகளை நீக்குகிறவர். இதெல்லாம் அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. இரண்டாவது உங்களை விடுவிக்கிறவர். மூன்றாவது அடிமைத்தனத்து நின்று நீங்களாக்குகிறவர். நாலாவது உங்களை மீட்டு கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 6:7 சொல்லுது, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் சுமைகளை நீக்குகிறவர். பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்ற நாமத்தினாலே ஒரு மனுஷன் மேல் இந்த சுமை அவர் நீக்கினாரு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ற நாமம் உள்ளவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பழைய ஏற்பாட்டிலே சோத்திரிக்கிறோம், ஆண்டவர் உங்களை சோத்திரிக்கிற விடுவிக்கிறவராக. பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்ற பெயர்ல அவர் சோத்திரிக்கிறோம் விடுவிக்கிறவராக இருந்தது போல, புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ற பெயரிலே சோத்திரிக்கிறோம் நம்முடைய சகல பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிற சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்ற பெயரிலே சோத்திரிக்கிறோம் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி விடுகிறது போல, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்க. பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்ற பெயரிலே அவர்களை மீட்டவர். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற நாமத்தினாலே பைபிள் சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், யெகோவா என்றால் திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய யாரை குறிக்கிறதுங்க? ஏனென்றால் அவர் சுமைகளை நீக்குகிறவர், அவர் விடுவிக்கிறவர், அடிமைத்தனத்தினின்று நீங்களாக்குகிறவர், அவர் மீட்டு எடுக்கிற கர்த்தர். கைகளை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மீட்பரின் நாமத்தை விளங்கிக் கொண்ட மோசே
மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த எகிப்திலிருந்து விடுதலையும் ரட்சிப்பும் பெற்றவர்களாய் வெளியே வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். ஆகவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டின் அறிவே நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குறது. யோவான் 8:36 சொல்லுது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன ஆவீங்க? விடுதலை ஆவீங்க. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன வாக்கும்? விடுதலை. அந்த சத்தியம் தான் இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் மீட்பு, நீக்குகிறவர், விடுவிக்கிறவர், அந்த தன்மையெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்குது ஒழிய பிதாவினுடைய கேரக்டர் வேற. சோத்திரம். நிறைய பேர் திருத்துவத்தை குழப்புறாங்க. நம்ம 3 கடவுளை ஆராதிக்கல, ஒரே தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமங்களிலே ஞானஸ்தானம் கொடுக்குற நம்ம சொல்றது இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஒருமையில தான் சொல்றோம். அப்படியானால் அவருக்குள் எல்லா தன்மை அடங்கி இருக்கிறது. அவர் ஒரே ஆண்டவராக இருக்கிற. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருத்துவத்தை புரிந்து கொள்ளணும். ஒருத்தரை தள்ளிட்டு இதுதான் மெய்யி, அதுதான் உண்மை. சோத்தரிக்கிறோம், பிதா தான் இவர் அவரை விட ஒரு மேலே என்னமோ கூப்பிடுறாரு அப்படின்னு அறகுற வேக்காடா பேசுறது. தோத்திரம். எது புரியுதோ அந்த சத்தியத்தை, புரிந்த சத்தியத்தில் ஒப்பு கொடுத்து போங்க. யாராவது ஒருத்தன் சொல்றான்ட்டு மண்டை ஆட்டக்கூடாது. பைபிள் சொல்லுது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறவைகள் தேவனுக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உங்களுக்குரியது. மறைச்சு வச்சிருக்கிறது நீ ஒரு வியாக்கியானம் சொல்லி அதுக்கு நீ ஒரு காரியத்தை முட்டு கொடுத்து நிற்காத. சோத்திரம். உனக்கு எந்த சத்தியம் எது வரைக்கும் புரியுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நட. உனக்கு தெரியாததுக்கெல்லாம் போய் வேற விளக்கம் தேடாத. அல்லேலூயா. சில ஆள் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறான், அத்தை பண்ணுறான், இத்தை பண்ணுறான்ட்டு இருக்கிற அவனும் குழம்பி இன்னொருத்தவனையும் குழப்பிட்டு போயிடுவான். சோத்திரம். கவனம், ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வீணான கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வருது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி யெகோவா சாட்சி உள்ள வருவான். தோத்திரம். வீட்டில் சேர்க்கவே கூடாது, அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. அவன் எப்படியாவது உள்ள வந்து அவன் சரக்காக விதைச்சிட்டு போபாமா. எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரிதான். சோத்தரிக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக டீச் பண்ணுறோம் உங்களுக்கு. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யெகோவான்னா என்ன? த ரிடம்ஷன், மீட்கிறவர். அதுக்கு தான் யெகோவான் பேர். பிதாவிலே அந்த குணம் இல்லவே இல்லை, அந்த பர்சனாலிட்டி கிடையாது. சோத்திரம். ஏனென்றால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 தன்மைகள் உள்ள ஒரு ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ பைபிளை சொல்லுது, அவர் சொல்றாரு, எகிப்தில் இருந்து ஒரு இஸ்ரவேல்னு வெளியே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்ல, என் கையை நான் வெளிப்படுத்துவேன், என் கையை நான் காண்பிப்பேன், அவன் உங்களை போக விடுவான். தோத்தரிக்கிற பார்வோனே, உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்குமானா பிசாசே, என்னை என் கையில் இருந்து உங்களை யாரு காப்பாற்ற முடியாது நீ சொல்வாயானா, உன்னிலும் பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால். அல்லேலூயா. உன் வல்லமைகளுக்கு மேலான வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால். அல்லேலூயா. அவர் விடுதலை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. ஜி மேஜர் விடுதலை தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா. விடுதலை நாயகன் பாடுவோம். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன்.
இந்த எகிப்திலிருந்து ஒரு ஆள் போகக்கூடாது, ஒரு உபாயம் பண்ணணும்னு அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த பார்வோன்ட்டே அனுப்புறார் மோசேய, இருக்கிறேன் என்பவர் என்னை உடத்துக்கு அனுப்பினார்னு போய் சொல்லி அவனோடு பேசு. அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். ஆனா உன்னை கொண்டு நீ கிரியை செய்கிற அதே நேரத்தில் நான் அவனுக்குள்ள கிரியை செய்து அந்த ஜனங்களை நான் போக விடும்படி நான் என் பலத்த கரத்தை காண்பிப்பேன். இந்த 2024 உங்களுக்கு விரோதமாக சோத்தரிக்கிற எழும்புகிற எல்லா பார்வோனுடைய சத்துருக்களுக்கு முன்னாக நீங்க நிக்க போறீங்க. நீங்க பேசுற அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கரத்தை காண்பிப்பார், தம்முடைய பலத்த கையை காண்பிப்பார். உங்களுக்கு தடை செய்கிற பார்வோன், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பார்வோன், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் தந்திரம் செய்கிற பார்வோனை மடங்கடிக்க செய்து அவருடைய கையில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்துவார். எவ்வித எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த எகிப்திலிருந்து ஜனத்தை அனுப்ப மாட்டேன். அந்த எகிப்துனா என்னங்க? என்ன எகிப்து? முதலாவது குறிப்பு, அடிமைத்தன வீடாகிய எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 20:2, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து என்றாலே அடிமைத்தன வீடுன்னு அர்த்தம். அந்த எகிப்து அடிமைப்படுத்தும். இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் நீ கிடக்கணும், நீயா எதுவும் சிந்திக்க கூடாது, நீயா எதுவும் யோசிக்க கூடாது, நான் சொல்றது தான் செய்யணும்னு அடிமைப்படுத்துவது தான் எகிப்து. அதில் இருந்த இஸ்ரவேலர்கள் தாங்கள் நினைச்சதை இது செய்ய முடியல, அவன் சொல்றதை தான் செய்யணும். பிசாசு அப்படித்தான், நான் சொல்றதை செய்ய, சர்ச்சைக்கு போகக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, தோத்திரம், நான் சொல்றதை தான், நான் உனக்குள்ள நிறைவேற்றுற காரியத்தை தான் நீ செய்யணும்னு புஷ் பண்ணுவான். சாராயம் குடிக்கிறவன், பீடி குடிக்கிறவன், தோத்திரம், பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ள இருக்கிறவன் வெளியே வரணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த பாவம் அவனை என்ன படுத்தி வச்சிருக்கு? அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா யோவான் 8:34 சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கான், அவனால வெளியே வர முடியல. நான் சொல்றேன், உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள் எத்தனையோ பேர் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னு அவங்க மனசு என்னன்னு கூட அந்த பாவம் என்கிற எகிப்தவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. நீங்களும் நானும் பேசி, நீங்களும் நானும் ஊழியம் செய்து அப்படிப்பட்ட அடிமைப்படுத்துகிற எகிப்தினுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு விடுதலை செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். பேச வேண்டியதுதான் உங்க வேலை, ஜெபிக்க வேண்டியது உங்க வேலை. தம்முடைய பலத்த கையை அவர் காண்பித்து, ஹல்லேலூயா, தம்முடைய பலத்த கையை வெளிப்படுத்தி அவளை வெளியே கொண்டு வருவார். ரோமர் 6:22 சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ என்னதுங்க? இயேசுனாருக்கு அடிமையா மாறணும். யாருக்கு அடிமையா மாறக்கூடாது? பாவத்துக்கு அடிமையா மாறக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க இயேசுவுக்கு அடிமை. அல்லேலூயா. நாங்க உலகத்துக்கு அடிமை கிடையாது, உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் அடிமை இல்லை. நாங்கள யாருக்கு அடிமைகள்? இயேசுவுக்கு அடிமைகள். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த எகிப்திலிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது பாயிண்ட், வியாதியாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 15:26 பின்பகுதியை பாருங்க. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்தில் வாழ்ந்த எகிப்தியருக்கு கொடிய வியாதிகளும் நோய்களும் எத்தனையோ விதமான ரோகங்களும் தாக்கினது. ஆனால் அதே எகிப்தில் இருந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு அந்த வியாதியை நான் வரப்பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு வார்த்தை பாருங்க, தமிழ் வார்த்தை, வரப்பண்ணின, வரப்பண்ணேன். ஒரு குரூப்புக்கு வர பண்றாரு, இன்னொரு குரூப்புக்கு வராம தடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் வியாதி கொரோனா வந்தது யாரால? வர பண்றாரு. ஏனென்றால் கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார்.
அதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று. அது நீங்க இனி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நாள் ஆக ஆக தேசத்தின் சூழ்நிலைமைகள் கடினமாகவே தவிர லகுவாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இது கடைசி காலம். கடைசி காலத்திலே கொடிய வியாதிகள் வரும். பைபிள் சொல்லுகிறது எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதின்றார். அது தேவ ஜனங்களுக்கு வரணும்னு அவர் அனுப்பின வியாதி இல்லை. அது யாருக்கு அனுப்புற வியாதிங்க? எகிப்தியருக்கு வர பண்ணுகிற வியாதி. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இனி வரும் காலத்தில் வியாதிகள், இன்னும் புதிய புதிய வியாதிகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். புதிய புதிய பெயர்களிலே வியாதிகள் வரும். குறிப்பிட்ட சரீரத்தின் குறிப்பிட்ட அவயவங்களை மாத்திரமே தாக்கக்கூடிய வியாதிகளை இந்த கடைசி காலத்தில் வரும். என்ன பாஸ்டர் வரும்னு சொல்றீங்க? வரும். ஆனால் கர்த்தரை அண்டி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ரத்தத்துக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய மறைவில் இருக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய சட்டையின் கீழ் இருக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய சிறகுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய நாமத்துக்குள் மறைந்திருக்கிற ஜனங்களுக்கு அந்த வியாதி தொடாதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சும்மா விளையாட்டுத்தனமா ஊர் சுத்துறோம், உலகத்தை சுத்துறன்னு ஜபத்தை விட்டுவிட்டு, இயேசுநாதரை விட்டுட்டு தோத்திருக்கிறோம். ஒரு நாள் ஜபிக்கிறது, 9 நாள் ஜபிக்காம போகிறது, ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறது, 9 நாள் பைபிள் வாசிக்காம போகிறது, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வருது, 9 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது, ஜப கூட்டத்தை மிஸ் பண்றது, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை மிஸ் பண்ணா தோத்திருக்கிறோம். யாருக்கோ வரப்பண்ணின வியாதி அந்த லைன்ல இருக்கிற உன்னையும் தொட்டுட்டு போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் உனக்குன்னு வரப்பண்ணல, அது யாருக்கோ வர்றது. நீ அந்த ஆளா இருந்தா அது உனக்கும் என்ன செய்யும்? டச் ஆயிடும். தன்ன வசனம். ஆனால் இந்த வசனத்தின் முற்பகுதி என்ன சொல்லுது? யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு என்ன கொடுத்து? செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் மறப்பண்ண மாட்டார். வியாதிகள் ஒன்றை சத்தத்தை கவனமாக கேட்கணும், அவர் பார்வைக்கு செம்மையா அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொள்ளணும். கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் நம்முடைய சபையில் நிறைய டாக்டர்லாம் படிக்கிறீங்க. நான் டாக்டருக்கு எதிரானவன் அல்ல, தோத்திரம். ஆனால் டாக்டர்களுக்கே இன்னைக்கு நிறைய வியாதிகள் வருது. என்னப்பா சொன்ன டாக்டரு? சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. தெரில. அவரு எம்பிபிஎஸ் படிக்கும்போது, எம்டி படிக்கும்போது என்ன வியாதியெல்லாம் இருந்துச்சோ அது வரைக்கும் தான் ஏதோ படிச்சிருக்காங்க. அவங்க வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கி ஒரு புது வியாதி வந்திருக்கு. அது எதுலேயுமே கட்டுப்படவே, அவர் படிக்காத தீசஸ்லாம் இருக்குது. அதில் என்னைய சிலபஸ்லே இல்லை. தோத்திரம். அவர் படித்த சிலபஸில் அந்த வியாதி பேரே இல்லை. அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்? ஒரு காலத்தெல்லாம் இந்த வியாதி அது வியாதின்னு கண்டுபிடிச்சாங்க, போனாங்கன்னு. இப்போ யாரை வேணால் கேளுங்க, ஆஸ்பத்திரிக்கு போனோம். என்னத்தாங்க டாக்டர் சொன்னார்? டெஸ்ட் பண்ணுறான்றாங்க, கூடி பேசுகிறேன்றாங்க. ஏன்னா சொன்னாங்க, சொல்லலை, தெரியாது, அவ்வளோதான். மச்சானுக்கு என்ன செய்யலை தெரியல, மாமாவுக்கு தெரியல. தோத்திரம். மனுஷன் தான். என்ன படித்தாலும் என்னதாங்க, மனுஷன் தான். தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் தான். இப்போ நான் சொல்கிறேன், சில நேரம் வைத்தியமாக்குற டாக்டருக்கே என்ன வந்துடுதுங்க? வியாதி வந்துடுது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு காரியம்தான். நான் குறையா சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. தேவன் தான் காப்பாற்றி நடத்தணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. மூணாவது, வாதைகளாகி எகிப்திலிருந்து புறப்படப்படினார். வாதைகள். யாத்திராகமம் 12:13 சொல்லுது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை. அப்படின்னா
எகிப்து என்றாலே வாதைகள். வியாதி வேற, வாதைகள் வேற. வாதைன்னா என்னன்னா இருக்கும், அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் கவனிங்க. எகிப்தில் நைல் நதியில் தண்ணி இருக்குது, குளம் குட்டையெல்லாம் தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி இப்போ என்னவா மாறி இருக்குதுங்க? ரத்தமாக மாறி இருக்குது. தண்ணி இருக்கு, ஆனால் குடித்து தாகம் தீர்க்க அவர்களால் முடியல. வீடு பெருசாக கட்டியிருப்பாங்க, ஆனால் கணவனும் மனைவி பிள்ளைகள் அதில் சுகமாய் படுத்து தூங்க முடியாது. பணம் இருக்கும், புரோஜனப்படாது. உணவு இருக்கும், சாப்பிட முடியாது. அதுக்கு பேர் தான் வாதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பெருசாக தோத்தரிக்கிறோம். சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் வர்க்கமே அடிபட்டுட்டே இருக்கும், ஆண் விருத்தியே இருக்காது. சில வீடுகளில் எத்தனை பேரில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு பிரதர் சொன்னார், என் குடும்பத்தில் 40 வயசானா இறந்துருவாங்க, ஆண்கள் மட்டும் இறந்துருவாங்க 40 வயசு. அந்த பிரதர் சொல்கிறாரு, நல்ல வேலை பாஸ்டர், நான் இயேசுவை பிடிச்சதுனால என் வயசு 55, கர்த்தர் என்னை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா 40 வயசில் செத்துட்டார், எங்கள் தாத்தா 40 வயசு செத்துட்டார், எங்கள் சித்தப்பா 40 வயசு, எல்லாம் 40 கண்டம் தோத்துறோம். அல்லேலூயா. ஒருத்தர் அப்படித்தான் சொன்னார், பாஸ்டர் கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் பயமாக இருக்குது, 40 வயசானா மரணம் எங்கள் வீட்டில் நேர்ந்துடும். இப்போது 40 வயசை தோத்துரிக்கிறோம், தொடுறேன், 40வது பிறந்த நாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு ஜெபம் பண்ணி, பாஸ்டர் ஜெபம் பண்ண திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண, அதான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, பயமாக இருக்குது. அப்படி பேர் என்ன? யோசுவா. யோசுவா பேரை வச்சுக்கிட்டு நீ ஏன்பா பயப்படுற? தோத்துறோம். உன் தாத்தா ரசிக்கப்பட்டிருந்தானா? ரசிக்கப்படல. உங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாரா? ரசிக்கப்படல. நீ ரசிக்கப்பட்டிருக்கியா? அப்போ பயம் இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ரசிக்கப்படாத அவனுக்கு வாத, ரசிக்கப்பட்ட உனக்கு என்ன இல்லை? வாத இல்லை. சில வீடுகளில் பெண்கள் நன்மையாக இருக்க மாட்டாங்க. சில வீடுகளில் நம்முடைய சபையில் வர ஒரு விசுவாசி குடும்பம், ஒரு அம்மா பிரான்ச் சர்ச்சில் வரவங்க, அவங்க கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் ஒன்று வெவ்வேறு மாதிரியான காரியங்கள் அடிபட்டிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் சோத்திரம் தெளிச்சு 2 பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இயேசுநாதர் எங்களுக்குள்ளே வராது இருந்தா எங்கள் குடும்பமே இருந்திருக்காதையா. எங்கள் சித்திமாரெலாம் எப்படி போயிருந்தாலும் அப்படியே என்னுடைய அம்மாவும் என்ன செஞ்சுருப்பாங்க? போயிருப்பாங்க. பெரியம்மா சித்தி போன மாதிரியே எங்கள் அம்மா போயிருப்பாங்க. கர்த்தருக்குள்ளே வந்தனால எங்கள் குடும்பம் நிலைச்சு நிற்குது. கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜி மேஜர். பாருங்க, வாதையாகிய எகிப்து. என்னதுங்க? வாதையாகிய எகிப்து. ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை நேரிடாதே மகனே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார்.
லா 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 லா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே மகனே, அணுகாதே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அல்லேலூயா. நாலாவது, பெருமூச்சுகளாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பெருமூச்சு, பெருமூச்சு. அப்போஸ்தலர் 7:34 சொல்லுது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவளை விடுவிக்கும்படி இறங்கினேன். பெருமூச்சு. எகிப்திலே வாழ்ந்த யூதர்கள் பெருமூச்சு என்ற எகிப்திலே வாழ்ந்தாங்க. பெருமூச்சுன்னா என்னங்க? டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்கள். இதை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை, அதுக்கு பேர் தான் பெருமூச்சு, இளைக்க பண்ணும். நான் அது வரும்னு பார்த்தேன். வரும், கல்யாணத்தை பண்ணிடலாம், வீட்டை கட்டிடலான்னு நினச்சேன். எத்தனை முறை விட்டுருப்போம் பாஸ்டர், புகையவே விட்டோமே பாஸ்டர். எத்தனை விட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? பெருமூச்சு. நாம் ஏமாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமூச்சுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளின்படி காரியங்கள் நடவாத போது ஏமாற்றம் அடைகிறோம். ஏமாற்றம் அடைந்து, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது சிலம தலையெல்லாம் குளிக்காமல், சட்டையெல்லாம் கருப்பாகி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கினே நடந்து போகிறத பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில். வசதியாக இருந்தவனாக இருப்பான், நல்லா படித்தவனாக இருந்திருப்பான், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல நிலைதான் இருந்திருப்பான். ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஃபெயிலியர், ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு பாதிப்புனால அவன் மனசு பாதிக்கப்பட்டு பைத்தியமாகி பித்து பிடிச்சி ரோடாக சுற்றுறான். அவங்களாம் பார்க்கும்போது அற்பமாக நையாண்டித்தனம் பண்ணாதீங்க. அவன் வாழ்க்கையில் நொந்து போய் அவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் போகிறான். அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். பைத்தியமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் மனசில் ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பான், ஏதோ ஏமாற்றப்பட்டிருப்பான், அவனுக்கு சொல்லவும் தெரியாது. இப்போது ஏதோ ஒரு பொண்ணு ஏமாற்றியிருக்கோம், ஏதோ ஒருத்தன் ஏமாற்றிருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 2 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்து, என்னங்க சொத்துன்னு வச்சிங்களேன். இப்போது நான் தான் அந்த சொத்துக்காரன்னு வச்சிங்களேன். எனக்கு நல்ல டியரஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, நகமும் சதையுமா இருக்கிறோம். அவன் என்னை ஏமாற்ற மாட்டான், நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். ரொம்ப திக் ஃப்ரெண்டு, பாலிய சிநேகிதர்கள். இப்போது அவருக்கு நான் 2 கோடி மதிப்புள்ள என்னுடைய சொத்தை நான் என்ன செய்கிறேன், விற்கிறேன். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை, அவன் மேலே எனக்கு இது. அவர் என்ன பண்ணுறாரு, வாங்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கொடுக்குறவர் என்ன சொல்கிறாரு, நான் உன் மேலே ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், நீ பின்னாடி என்ன கொடு, காசை கொடு. அவருக்கு ஏதோ ஒரு காசு வர வேண்டியது இருக்குது. ஆகவே தன்னுடைய நண்பன் மேல் உள்ள அதீத நம்பிக்கையினால், பாசத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 2 கோடி மதிப்புள்ள தன்னுடைய தோட்டத்தை அவனுக்கு என்ன செய்கிறாரு, ரெஜிஸ்டர் பண்ணுறார். ஆனால் அவரும் உண்மை உள்ளவர் தான். அவரும் அந்த 2 கோடியை திரும்பி கொடுக்கறதுக்கு உரியவர் தான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எல்லாம் சைன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பத்திரம்லாம் வந்துருச்சு. திடீர்னு அந்த ஆளை ஹார்ட் அட்டாக்கில் சேர்த்துட்டான். யார் வாங்கினாலே சேர்த்துட்டான். ஒரு பைசா கூட அந்த 2 கோடி மதிப்புள்ள இடத்துக்கு ஒரு பைசா கூட இவர் என்ன செய்யலை, வாங்கவே இல்லை, செத்துட்டாரு.
இப்போ இவர் என்ன பண்ண, இவருக்கும் பிள்ளைங்களாம் இருக்குது. இப்போ போய் அவருடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கும்ல, அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அவர் காசு கொடுக்காமையா நீங்கள் செயின் போட்டிருப்பீங்கன்ட்டாங்க. அன்னையில் ஒரு மாதிரி ஆயிட்டார். என்னதுங்க? ஏமாற்றம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அது யார் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, மனசு பாதிக்கப்பட்டுருது. இன்றைக்கி ரோட்டில் அப்படி தான் இருக்கேன். நீங்கள் சில நேரம் நாமளும் ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். கத்தர் தூக்கிட்டார் நம்மளை. கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணு. கையை நல்லா தட்டி, ஆண்டவரே அப்படிப்பட்ட பெருமூச்சுகளாகிய ஏமாற்றங்கள் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் இருக்கிறதுனால, நிறைய பேரோடு பேசுறதுனால நிறைய தகவல்கள் எனக்கு தெரியுது. சோத்திரம். எவ்வளோ பேருங்க அப்படி நீங்கள் ரோட்டில் போகும்போது, அவன் ஒரு காலத்தை நல்லா படித்து நல்ல ஒரு நிலையில் அவன் இருந்தவன் தாங்க, இன்றைக்கி அவன் மாரி ஆயிட்டாங்க. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சகோதரிக்கு நான் திருமணம் பண்ணி வச்சேன். அந்த சகோதரி திருமணம் முடித்து என்ன சொன்னாங்க, பாஸ்டர் இயேசுநாதர் மட்டும் என்னை தேடி வராமல் என்னை தூக்கி எடுக்காமல் இருந்திருந்தா ரோட்டில் பைத்தியக்காரி மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேனா போட்டிருக்க மாட்டேனான்னு தெரில, நான் ஒரு மாதிரி ஆயிருப்பேன். கத்தர் என்ன தூக்கி எடுத்தார்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படிதான் பைபிளில் ஒருத்தவங்க கடந்தான், எங்கே போகிறான் எங்கே சுற்றுறான் எங்கே வரானே தெரியாமல், ஆடைகளை அணியாமல், சோத்திர குளிக்காமல் கொள்ளாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தவனை தான் ஆண்டவர் ரட்சித்தவனை விடுதலையாக்கி வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தியோடு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், சிறுமையாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். என்னங்க? சிறுமையாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 3:17. நான் உன்னை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன். சிறுமையாகிய எகிப்துன்னு இருக்கு. அல்லேலூயா. பிசாசு எப்போதுமே உங்களை சிறுமையாக்கணும் தான், பெருமையாக்கணும்னு பார்க்க மாட்டான். இயேசுனார் மட்டும்தான் உங்களை பெருமையாக்கணும்னு பார்ப்பார். சோதரிக்கிற சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்தவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற இயேசுனார் மட்டும்தான். ஆனால் உலகத்தான் உன்னை சிறுமப்படுத்தத்தான் பார்ப்பான். கீழே போனோம், குடும்பம் நாசமாக போனோம், பிள்ளைங்க படிக்கக்கூடாது, வருமானம் வரக்கூடாது, நல்லா உடை உடுத்தக்கூடாது, உங்கள் வாழ்க்கை சிரித்து சிரித்து நீ அப்படியே போயிடணும். தோத்திரம். நியாயாதிபதிகள் 16:6 பாருங்க. தெலிலாள் என்கிற பெண் சிம்சோனை பார்த்து கேட்கிறா, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம். அம்மா கொழுப்படுத்த பாருங்க. அவன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான். தோத்துறான். அல்லேலூயா. அதான் லவ் பண்ணாலே எதுவும் நடக்காது. லவ் பண்ணுறான் இவன், இந்த பொண்ணை சின்சியராக என்ன பண்ணுறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, உன்னை எதினால் சிறுமைப்படுத்தலாம். அவன் கூட என்ன ஐடியா கேட்குறா, நான் அவனை சிறுமைப்படுத்தணும்னு கேட்கல, சும்மா கேட்குறான். எந்த மாதிரி உலகம் பாரு. இந்த தீவிட்டி மண்டையனும் தோத்திரம். ஆரம்பத்தில் சொல்லக்கூடாதுன்னு இருந்துட்டு அந்த அறிவு மங்கி போய் லவ் பண்ண என்ன வேலை செய்யாது. மூளை, சிறுமூளை, பெருமூளைலாம் ஒர்க் அவுட் ஆகாது. வளரி தள்ளி அவன் நைஸாக மடியில் கடத்தி தூங்க வச்சு தோத்துறான். அல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுது, ஒருவனை அழைத்து வெட்டுறான் மண்டைய. தோத்திரம். சிரைத்து மொட்டையாக்கி சிறுமைப்படுத்த தொடங்கினால்னு போட்டிருக்கு பைபிள். அவன் பலம் அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு. தோத்திரம். வாலிய பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், ஆண்கள் தெரிஞ்சுக்கணும், பெண்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட்டி உன்னை சிறுமைப்படுத்துமா இல்லை நீ அதை சிறுமைப்படுத்துவேன்னு தெரில. ஆனால் அதுதான், இவன் அப்படி ஸ்நேகம் இல்லாதிருந்தால் ஒரு வேலை அவன் கர்த்தருக்குள்ளே என்ன செஞ்சிருப்பான், நிலச்சிருப்பான். நல்லா இருந்த சாலமோன் தான் அவன் இருதயத்தை, ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன செய்ய பண்ணினாங்க, வழுவி போக பண்ணினாங்க. இந்த லவ் பண்ணாலே பாருங்கள், சர்ச்சைக்கு ஒழுங்காக வரமாட்டான், கத்தரை தேட மாட்டான், மூளை வேலை செய்யாது, அவன் சொல்கிறத கேட்டுக்கணும், அவன் சொல்கிறத கேட்டுக்கின்னு சுற்றிக்கின்னு திரிஞ்சிக்கின்னு இருப்பான்.
இதோ வர்றேன்னோ இங்கே நிற்பான், அங்கே தலையை காட்டுவாங்க, வாழை காட்டுவாங்க, வாழை காட்டுவான், இங்கே என்ன காட்டுவான், தலையை காட்டுவான். தெரிஞ்சுக்கலாம் பையன் வேற ஒரு அஃபரில் இருக்கிறாரு. தோத்திரம், அல்லேலூயா, தோத்திரம். சொல்கிறேன், இதெல்லாம் ஊருக்கு போகிற வழி அல்ல, போய் சேர்ற வழி கிடையாது. சோத்திரம், எல்லாம் மாயை, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது எல்லாம் உன்னை சிறுமப்படுத்தும். கர்த்தருடைய அன்பு தான் உன்னை பெருமைப்படுத்தும். நல்ல கைகளை தட்டி அவரை அண்டிக்கொள், அவர் பாதத்தை முத்தம் செய். அல்லேலூயா, அவர்தான். அதனால்தான் தாவீது சொல்றார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் எப்படி இருக்கிறாரு, நினைவா இருக்கிறார். 119 சங்கீதத்தில் என் சிறுமையில் உம்முடைய வசனமே எனக்கு என்னவா இருந்துச்சு, ஆறுதலாய் இருந்துச்சு. அந்த நேரம் ஒன்றும் தெரியாது. அவன் சொல்கிற கவிதையும் நீ சொல்கிற கவிதையும் தோத்துறான். அல்லேலூயா, ஒரு மாதிரியாக குழுகுழுப்பாய் என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியாமல் நான் சொல்கிறது அவனுக்கும் புரியாது. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியும், ஏன்டா இவனை போய் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பிறகு தான் இந்த சனியனை நான் கல்யாணம் பண்ணினேன், இந்த பேயை நான் கல்யாணம் பண்ணினேன். உண்மையை அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சோத்திரம், எப்படி தேனே மானேன்னு சொன்னவெல்லாம் இப்போ பேயே சனியனே அவளை இவளை. சோத்திரம், நீ பேச மாட்டாயா, அதுக்கப்புறம் நீ பேசினா என் வயிறெல்லாம் எரியுதுன்னா அப்புறம் பின்னாடி அதெல்லாம் மாறும். சோத்திரம், லவ் பண்ணும்போது பேசுகிறது எதுவும் ரியல் கிடையாது, எல்லாம் ரீல் தான். கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழும்போது தான் இவன் லட்சணம் அவனுக்கு தெரியும், அவன் லட்சணம். அடப்பாவி இந்த மாதிரி ஆளாடான்னு நீ பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவேன். தோத்திரம், அந்த எகிப்திலே வாழ வேண்டியது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கு. பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு, இனிமே கட்ட போற ஆளுக்கு சொல்றேன், சோத்திரிக்கிறோம், தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, தோத்திரம். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். சோத்திரம். 6வது பாயிண்ட் என்னன்னா, வருத்தமாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். என்ன, எங்கே எகிப்தில் இருந்துங்க? என்னாகமம் 20:15, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாளாய் வாசம் பண்ணினதும் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எகிப்தில் 430 வருஷம் வாழ்ந்தாங்கன்றதை விட வருத்தத்தோடே வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? சந்தோஷமான வாழலை. எகிப்தில் எப்படி வாழ்கிறாங்க? இயேசுநாதர் கூட வாழ்ந்ததாங்க சந்தோஷம். இயேசுநாதர் இல்லாத வாழ்க்கை வருத்தம் தான். இயேசு நீ எத்தனை தான் பணக்காரனாரு, நீ எத்தனை வசதியாரு, நீ என்ன வேலை செய்யி, இயேசு இல்லாத வாழ்க்கை வருத்தம்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தம், வருத்தம் தான். உன்னை வருத்தப்படுத்துற உலகம் தெரியுமா இது? இந்த உலகமாகிய எகிப்து உன்னை வருத்தப்படுத்தும். ஒரு நாள் ஆண்டவர் பெத்சாய்தாவை பார்த்து சொன்னார், மத்தேயு 11:28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். பெத்சாய்தாவே, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற பெத்சாய்தாவே, நீ என்னிடத்துல வா, உன் வருத்தங்களை மாற்றி நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீ வருத்தத்தோடு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? பல விதங்களில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் வருத்தங்களை மாத்துறவர் தான் நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நாங்க ரோட்ல நின்று பாடுவோம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டையிலை பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டையிலை பார. தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியலை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியலை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். தண்ணீர் கேட்டார்,
அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டை இளைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே ஆமென் வருவீர் இயேசு வண்டை இளைப்பார. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டை இளைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டை இளைப்பார. 4 நாளாயிற்று நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். 4 நாளாயிற்று நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார், மரித்தவன் உயிர்த்தே வர சொன்னார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார், மரித்தவன் உயிர்த்தே வர சொன்னார். வருத்தப்பட்டு வருவீர் இயேசு வண்டை இளைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டை இளைப்பார. அல்லேலூயா. இந்த வருத்தங்களை மாத்துறவர் தான் அவரு. பாவத்து நிமித்தம் வருகிற வருத்தம். வருத்தம் எதனால் வருது? பாவம் இருக்க போய் வருத்தம் வருது. பைபிள்ல வருத்தம் என்று தொடங்கின இடமே ஆதியாகமம் 3:17. அதுக்கு முன்னாடி வருத்தம்ன்ற வார்த்தை இல்லை பைபிள்ல. ஆதியாகமம் 3:17 தான் வருத்தம் என்ற வார்த்தையே வருது. எப்போ வருது? யாரை பார்த்து சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி பாவம் செய்த ஆதாமை பார்த்து சொன்னாரு, நீ உயிரோடு கூட இருக்கிற நாட்களாம் இனி வருத்தத்தோடு தான் நீ பலனை புசிக்கணும். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில, துணிகரம் கொண்டா புசிக்க கூடாதுன்னு கனியை நீ புசிச்சிட்டல்ல, இனி உன் வாழ்க்கை வருத்தம் தான் அப்படின்ட்டார். தோத்திரம். பாவம் என்னத்தை கொண்டு வரும்? வருத்தம். மார்க் 5:26 சொல்லுகிறது, நோயின் நிமித்தம் வருகிற வருத்தம். என்ன வருத்தங்க? நோயின் நிமித்தம் வருகிற வருத்தம். 12 சோதர வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி பைபிள் சொல்லுது, அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் எண்ணப்பட்டாள். எங்க வைத்தியரில் போய் சுகமாகணும், ஆனால் வைத்தியர்களால் எண்ணப்பட்டாள். அத்தை எடுத்துனுவா, இத்தை எடுத்துனுவா, இந்த மருந்து சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடு, சாப்பிட்டு புண்ணாய் போச்ச ஒளிய. தோத்திரம். ஒன்றும் சுகம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவள் சிகிச்சை எடுக்க வைத்தியம் பண்ண வியாதி கூடினது, ஆனால் என்ன செய்யல? குறையில. வியாதிகளினால் ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகுதுங்க? வருத்தம் உண்டாது. ஐயோ, இந்த வியாதி வரும்போது வலி இருக்குது அல்லவா, சோத்திர சுகம் இல்லை அல்லவா, அவன் வருத்தப்படுற, அவன் குடும்பமே வருத்தத்துக்குள்ள போகுது. இன்னைக்கு அதனால தான் ஒரு பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ண பாருங்க. ஒரு ஆளுக்கு வீட்டில் வியாதி வந்துச்சுனாலே அந்த முழு குடும்பமும் எண்ணத்தில் போயிடுறாங்க. வருத்தம். இந்த வியாதியாகிய வருத்தங்களிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற ஒரே தெய்வம் நான் பிரசங்கம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேலை பலுவினால் வருகிற வருத்தம். வேலை பலுவினால் வர்ற வருத்தம். எந்த நேரமும் வேலை செஞ்சு ஒரு கட்டத்தில் அவன் அசந்து போயிடுறான். என்னடா வாழ்க்கை அப்படின்னு லூக்கா 10:40 சொல்லுது, மார்த்தாலோ பற்பல வேலைகளில் செய்வதில் அவள் மிகவும் என்ன அடைந்து விட்டான்? வருத்தப்பட்டான். நீ வேலை வேலை வேலைன்னு பண்ண கடைசியில் வருத்தம் தான். ஆனால் இயேசு நாட்டை வந்து அவன் வருத்தங்களை நீக்கி அவர் உனக்கு இளைப்பாறுதலை அவர் தருவார். அல்லேலூயா. வேலை செய்ய, ஆனால் அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன். இங்கே பாருங்க, பற்பல வேலை. என்ன வேலைங்க? காலையில் இந்த வேலை, அப்புறம் நான் இந்த வேலை, நைட்டு அது இல்லைங்க, அது வந்து அங்கே அந்த வேறு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஏன்னா அங்கே ஒரு கொஞ்சம் காசு வரும். அவர் முடிஞ்சு போச்சு, ஐயா தெத்துட்டார், முடிஞ்சு போச்சு, அவர் அடக்கம் பண்ணுற வேண்டியது தான். அந்த பாடிக்கும் ஒரு இது இருக்குல்ல, இழுப்பு திறன் இவ்வளோ தானே இருக்குது. அதில் போட்டு நீ மாட்டு லோடை ஏற்றிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? நல்லா தான் உட்காந்து தண்ணி கேட்டார், எத்தனை வர போனால் படுத்துட்டாருமா, முடிஞ்சு போச்சு கதை.
அவ்வளோ உழைப்பு அது. நான் அப்படி செஞ்சு நீ என்ன பண்ண போகிற? ஒரு அம்மா அப்படி தான் இருந்தது. சோத்திரம். ஒரு ஒத்த இடத்த வச்சுக்கின்னு அது பண்ணிச்சுப்பார். இந்த வீடை விற்கணும், இந்த வீடை விற்கணும், இந்த வீடை விற்று அதை பண்ணணும், இதை பண்ணணும். அந்த வீடை விற்கிறதுக்குனே அங்கே ஆளுக்கு இந்த தரகர் அந்த தரகர் இப்படியே போயினே இருக்கும். ஒரு இடத்த வச்சுக்கினேன். தோத்திரம். திடீர்னு ஒரு நாள் அது ஊருக்கு போச்சு. செய்தி வருது, அந்த அம்மா செத்துருதுன்னு. அந்த இடத்த அப்படியே அனாதையாக கிடக்குது நெல்லித்தோப்பில். இல்லையா? அது இப்போ அது யார் வச்சுருக்கிறா, என்ன வச்சிருந்து? அவன் வீட்டுக்காரன் அதை அனுபவிக்கல, அதுவும் என்ன செய்யலை, அனுபவிக்கல. தோத்திரம். இப்போ என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? ஒழுங்கு மரியாதையே இரு. தோத்திரம். அவ்வளோதான். வேலை செய்யணும். அதே நேரத்தில் ரொம்ப பற்பல வேலைகளில் செய்வதில் என்ன வந்துடும்? பக்கத்தில் ஏசுனா இருக்கிற அவர் பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்காருவோம், ஜெபம் பண்ணினேனே இல்லையே. ஆக்கிறது தின்றது துவைக்கிறது, ஆக்கிறது தின்றது துவைக்கிறது, ஆக்கிறது தின்றது துவைக்கிறது. தோத்திரம். சொல்லிக்கினே போங்க. ஆக்கிறது தின்றது துவைக்கிறது, ஆக்கிறது தின்றது துவைக்கிறது. அல்லேலூயா. ஓட நாட தேட, அப்புறம் காடா துணி தான். எப்போ காடா துணி? காடா துணி எடுத்துருங்க. தோத்திரம். 3 மீட்ரு 3 என்னமோ சொல்லுவாங்களே, 3 மீட்ரு எடுத்துருங்க. கடைசியாக பார்க்குறவங்களாம் பார்த்துடலாம். காடா துணி தான். நீ காடை காட்டிக்கினே இருந்தேன்னு வச்சுக்க, ஆண்டவட்ட காடா துணி தான். அல்லேலூயா. பாஸ்டர் இதை கேட்கவா நாங்கள் காலைல வந்தோம்? அல்லேலூயா. பற்பல வேலைகளில் செய்வதில் என்ன அடைந்து? வருத்தம். வறுமை நிமித்த வருகிற வருத்தம், வறுமையினால் வருகிற வருத்தம். சில நேரம் இந்த நாட்களில் சோத்திர கடன் பிரச்சனை, டார்ச்சரு, கடன் அடைக்க முடியல, பேங்க்ல காசு இல்லை, பாக்கெட்டில் காசு இல்லை, நான் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுவேன், எப்படி வீட்டை கட்டுவேன், என் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நெருக்கிறாங்களே, கடன் கொடுத்தவன் கொடுக்கணும்னு நெருக்கிறான், நான் என்ன செய்யறது? செத்துடலாமா, என்னை மாய்த்து கொள்ளலாமா? இந்த நிலைக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. சில நேரங்களில் காசு இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடுதுங்க? வருத்தம் வந்துடுது. ஐயோ நாளைக்கு சோத்திரம் ஃபீஸ் கட்டலைன்னா இது எழுத விட மாட்டானே, வாடகையில் ரெண்ட்டை கொடுக்கலன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே. நல்ல நேரம் வருது, ஆனால் அதை எடுத்து செய்வதுக்கு பணம் இல்லையேன்னு வரும்போது என்ன வந்துடுதுங்க? ஒரு வருத்தம் வருது. இங்கே பாருங்க, பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்குன்னு இருக்குல்ல, அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் உள்ளெல்லாம் நான் போக விரும்பலை, என்ன ஏதுலாம் சொல்ல விரும்பலை. பஞ்சம், ஒரு பற்றாக்குறை வரும்போது என்ன வந்துடுதுங்க? அந்த குடும்பமே வருத்தத்துக்குள்ளே போகுது. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, பொருளாதாரத்தின் நிமித்தம் உன் குடும்பம் வருத்தத்துக்குள்ளே இருக்குதா? இந்த வருத்தத்தை தூக்கி எடுக்கிற ஒரே தெய்வம் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து உன் வருத்தங்களை மாத்துற. ஹல்லேலூயா. இரண்டாவது, கீழ்ப்படியாமையால் வருகிற வருத்தம். இயேசுவின் வார்த்தைக்கு ஒருவன் சரியாய் கீழ்ப்படியாமல் போகும்போது, அவர் வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் போகும்போது என்ன வந்துருதுங்க? வருத்தம் வந்துருது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரங்க. அப்போஸ்தலர் 27:10 சொல்லுது, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் என்ன உண்டாகும்? வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவளை எச்சரித்தான். பவுல் சொல்றாரு, இந்த யாத்திரை நம்ம தொடங்க வேண்டாம், சரியில்லை. நாம் இந்த கப்பல் பிரயாணத்தை தொடர்ந்தா ஒரு சரக்குக்கு கப்பலுக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய ஜீவனுக்கு என்ன உண்டாகும்? வருத்தம் உண்டாயிடும், சேதம் உண்டாயிடும். ஆகவே இந்த இடத்த விட்டு இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் இங்கேயே இருப்போன்னு பவுல் சொன்னான். ஆனால் அதை கேட்டு இருந்தானா வருத்தம் வந்திருக்காது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பவுல் சொன்னவைகளை மாலுமி நம்பாமல், கப்பல் எஜமான் நம்பாமல் தொடர்ந்து போனாங்க. கப்பல் சுக்குநூறாய் உடைந்து போயிற்று, வருத்தம் உண்டாயிற்று. அப்போ இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் என்ன வந்துடும்? வருத்தம் வந்துடும். ஆனால் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கும்போது நம்முடைய வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாருங்க? மாற்றுவார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் நான் பேசியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு சர்வீஸில், அந்த பாயிண்ட்டை நீங்கள் அதில் கேட்டுங்க. சோத்ரா. ஆகவே நம்முடைய வருத்தங்களை மாற்றுற தேவன் இவர் தான். ஆமென்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் எல்லாம் டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நாட்களில் ஆண்டவர் சோத்திரிக்கிறோம், நம்முடைய இப்படிப்பட்ட எகிப்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறவர்? அவர் மீட்டு எடுக்கிறவர். சோத்திரிக்கிற அடிமைத்தனம்,
வியாதி, வாதைகள், அல்லேலூயா, வருத்தங்கள், பெருமூச்சிகள், சோத்திரம், எல்லா விதமான எகிப்திலிருந்து பார்வோன் விடமாட்டேன் என்று சொன்னாலும் யெகோவா, நான் யெகோவான்னு சொன்னார் பாருங்க, மீட்டெடுக்கிறவர்னு சொன்னார் பாருங்க, அவர் மீட்டு எடுத்தார். கையை நல்லா தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே